பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். என்று மாறும் எந்தன் துயரம் என்றே மனமும் ஏங்கையில், என்று மாறும் எந்தன் துயரம் என்றே மனமும் ஏங்கையில், மாறாவின் கசப்பை மதுரமுமாக்கி, மாறாவின் கசப்பை மதுரமுமாக்கி மகிழ்வித்த மகிபனையே, மகிழ்வித்த மகிபனையே பாடுவேன், பரவசமாகுவேன் பரந்தோடும் இன்னலே. இந்த நாளுக்கு இந்த ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை யாத்ராகம புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 25வது வசனம். யாத்ராகமம் 15:25. மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்டவுடனே அது மதுரமான தண்ணீராயிற்று. 3 நாட்கள் வனாந்தரத்திலே அவர்கள் நடந்து பிரயாணப்பட்டு வரும் பொழுது மிகவும் களைப்படைந்தவர்களாய் இஸ்ரவேல் ஜனங்கள் மாரா என்கிற இடத்திற்கு வந்தவுடனே அவர்களுக்கு தண்ணீர் இருந்தது. ஆனால் அந்த தண்ணீர் மிகுந்த கசப்பாயிருந்தது, குடிக்க முடியாத அளவுக்கு கசப்பாயிருந்தது. ஆகவே ஜனங்கள் எல்லாரும் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள். ஏன் எங்களை இந்த வனாந்தரத்திலே அழைத்து கொண்டு வந்தீர் என்று சொல்லி முறுமுறுக்கும் பொழுதுதான் மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். இந்த காலை வேளையிலே நாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது ஆண்டவர் நமக்கு பதில் உத்தரவு கொடுக்கிறார். சங்கீதம் 57ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன் என்று தாவீது எழுதுகிறார். எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற தேவன். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட காரணம், நிச்சயமாகவே கர்த்தர் அந்த கசப்பான தண்ணீரை அவர் சுவையுள்ள தண்ணீராய் மாற்றுவார். எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன். அது எவ்விதமான கசப்பான அனுபவங்களாய் இருந்தாலும் இந்த காலை வேளையில ஆண்டவராகி இயேசுவை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது அந்த கசப்பை மாற்றி ஆண்டவர் சுவையான வாழ்க்கையாய் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவார். ஆகவே அந்த நேரத்தில் மோசே கூப்பிட்ட உடனே கர்த்தர் அவனுக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை தண்ணீரில் போட்ட உடனே அந்த கசப்பு மாறிவிட்டு. கலாத்தியரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன். ஆண்டவராய் இயேசுவும் அந்த சிலுவை மரத்தை தெரிந்தெடுத்தார். அது சாபமான ஒரு மரம்தான், சாபத்தின் சின்னம் என்று கூட சொல்லலாம். அந்த சிலுவை மரத்தை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன். சபிக்கப்பட்டவன் தான் அந்த மரத்திலே தொங்கவிடப்படுவான். அந்த சிலுவை மரத்தை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். எதற்காக? நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கசப்புகளை மாற்றும்படியாக ஆண்டவர் அந்த சாபத்தை தெரிந்து கொண்டார். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றும்படியாக, கசப்பான சாபம் நிறைந்த வாழ்க்கையை சுவையுள்ள வாழ்க்கையாய் மாற்றும்படியாக ஆண்டவராகிய இயேசு அந்த சபிக்கப்பட்ட சிலுவையை தெரிந்து கொண்டார். அவர் நமக்காக சாபமானார். நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார் என்று வேதம் சொல்லு. அன்றைக்கு மோசேக்கு அந்த மரத்தை காண்பித்த ஆண்டவர் அதை தண்ணீரில் போட்டவுடனே அந்த தண்ணீர் எப்படி மதுரமான தண்ணீராய் மாறியதோ அதே போல அந்த சிலுவை மரத்தை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது நமக்காக நம்முடைய சாபத்தை ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் நமக்காக அந்த மரத்திலே தூக்கப்பட்டபடியினால் இந்த காலை வேளையில நம்முடைய சாபம் ஆசீர்வாதமாய் மாறுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கசப்புகள் ஆசீர்வாதமாய் மாறுகிறது.
சுவையுள்ள வாழ்க்கையாய் மாறுகிறது. மதுரமான வாழ்க்கையாய் நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றுகிறார். ஆகவே இந்த காலை வேளையில் அந்த நாளிலே அந்த தண்ணீரை மதுரமாய் மாற்றின அதே நாளிலே ஒரு மாறாத நியமத்தை ஆண்டவர் அந்த இடத்தில் ஏற்படுத்தினார். நீங்கள் என்னுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படியும் பொழுது, அதன்படி நடக்கும் பொழுது, நான் எகிப்தியருக்கு வரப்பண்ண எந்த வியாதியும் உங்களுக்கு வரப்பண்ண மாட்டேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று மாறாவிலே அந்த கசப்பை மதுரமாக்கின அதே இடத்திலே தம்முடைய ஜனங்களுக்கென்று ஒரு மாறாத நியமத்தை ஆண்டவர் ஏற்படுத்தினார். இந்த காலை வேளையில நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பலவிதமான கசப்புகள் காணப்படலாம். இன்றைக்கு அந்த கசப்புகளை ஆண்டவர் மாற்றுவார். எபேசியர் புஸ்தகம் 4:31 சொல்லுகிறது, சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணம் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது என்று எழுதப்பட்டிருக்கிறது. சகல விதமான கசப்பை ஆண்டவர் இந்த காலை வேளையில நம்மை விட்டு முற்றிலுமாய் மாற்றி போடுகிறார். நம்முடைய வாழ்க்கையை மதுரமாய் ஆண்டவர் மாற்றுகிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27:34 சொல்லுகிறது, கசப்பு கலந்த காடியை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள். அவர் அதை ருசி பார்த்து குடிக்க மனதில்லாதிருந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் தாகமாயிருக்கிறேன் என்று சொன்ன உடனே கசப்பு கலந்த காடி அவருக்கு கொடுத்தார்கள். அவர் நம்முடைய பாவத்தையும் நம்முடைய ரோகத்தையும் சுமந்து அந்த கசப்பான ஒரு அனுபவத்தில் கடந்து போனார். ஆண்டவர் கேட்டார், பிதாவை நோக்கி, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுதென்று அந்த கசப்பான பாத்திரத்தை, கசப்பான அந்த சிலுவை மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாயிருப்பதற்காக, நம்முடைய வாழ்க்கை மதுரமாயிருப்பதற்காக ஆண்டவர் அந்த கசப்பை அவர் ஏற்றுக்கொண்டார். ஆகவே இந்த காலை வேளையில நாம் ஆசீர்வாதமாயிருக்க வேண்டும், நம்முடைய வாழ்க்கை மதுரமாயிருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 119:103 சொல்லுகிறது, உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள், என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாயிருக்கும் என்று தாவீது எழுதுகிறார். ஆண்டவருடைய வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கைக்கு தேனிலும் மதுரமாய் இருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையின் கசப்புகளை மாற்றி நம்முடைய வாழ்க்கையை மதுரமாய் மாற்றுகிறது ஆண்டவருடைய வார்த்தைகள். அன்றைக்கு மோசே ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்தான். அந்த மரத்தை எடுத்து தண்ணீரிலே போட்டான். அவ்வளவுதான், அந்த தண்ணீர் மதுரமாய் மாறிற்று. இன்றைக்கும் நமக்காக ஆண்டவர் சிலுவை மரத்திலே நம்முடைய சாபத்தை ஏற்றுக்கொண்டார், நம்முடைய நோய்களை சுமந்து விட்டார் என்று நாம் முழுவதுமாய் விசுவாசிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையின் கசப்புகளை இந்த காலை வேளையில் ஆண்டவர் அகற்றி போட்டு மதுரமாய் மாற்றுவார். அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாயிருக்கும். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, கிருபையானீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்டவுடனே அது மதுரமான தண்ணீராயிற்று என்ற வார்த்தையை கொடுத்து, இந்த காலை வேளையிலும் வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இருதயத்தில் என்னென்ன கசப்புகள் இருக்கிறதோ, வாழ்க்கையில் என்னென்ன கசந்த அனுபவங்களுக்குள் கடந்து வந்தார்கள், இன்று காலை வேளையில் ஆண்டவராக இயேசு சிலுவையில் அந்த கசப்புகளை எல்லாம் நீர் ஏற்றுக்கொண்டேன், எல்லா சாபத்தையும் நீர் ஏற்றுக்கொண்டேன். இன்றைக்கு அந்த சாபங்களை ஆசீர்வாதமாய் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் மாற்றுவீராக. எல்லா கசப்புகளை மாற்றி ஒரு மதுரமான வாழ்க்கையை ஒவ்வொருவருக்கும் தார். நீர் அப்படி செய்கிறபடியினால் உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.